பெண் வேகமாக ஒரு குருவை நம்புவா. அதே மாதிரி ஒரு பெண் வேகமாக ஒரு குருவையும் தூக்கி போட்டுருவான். பெண்ணுதான் இந்த உலகத்தோட படைப்புக்கே குரு. ஆனா இவ்வளவு தியாகத்தையும் பண்ணிட்டு நீ உன்னை உணராம போக கூடாது. தங்கத்தை கழட்டி வச்ச சகோதரிக்கு தான் மூஞ்சில இருக்கிற சோகத்தை கழட்டி வைக்க தெரியல. கழுத்துல இருந்து தலை போனாலும் ஒரு பெண்ணு கருப்பை கொடுக்கவே கூடாது. வாழ்க்கையில கடவுளை தேடி வந்த இடத்துல, குருவை தேடி வந்த இடத்துல கூட ஒரு பெண்ணு தன்னையோ தன் உடலையோ கொடுத்துடக்கூடாது. எனக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா, ரொம்ப நாள் போராடுறான்ல அவன் ஃபைல் தான் என்கிட்ட வரும். நீ உண்மையா இருக்கணும். குரு உண்மையா இருக்கலாம் தேவையில்ல, நீ உண்மையா இருக்கிறியா அவ்வளவுதான் வேணும். நீ உண்மையா இருந்தா வான்வெளியிலிருந்து ஒரு நட்சத்திரம் வரும். நாளைக்கு உன்னை சுடு மண்ணில நிறுத்துவாங்க இந்த சமூகம். ஆனா உன் குருவை நம்பு. அந்த சுடு மண்ணு காஷ்மீரா மாறுதா இல்லையான்னு பார்க்கலாம். உன்னை வாழ வைப்பேன், உனக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுப்பேன். நீ நிஜமா இருந்தனா முக்தி உண்டு. அடிப்படையா பெரிய தவறு எதுன்னா, பெண்ணாக இருக்கப்பட்ட நான் தியானம் பண்ணலாமா, பெண்ணாக இருக்கப்பட்ட நான் அங்க போகலாமா அப்படின்னா அதுதான் பிரச்சனை. பெண்ணாக இருக்கப்பட்ட நீ அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டே இருந்தனா அது எப்படி மாறுறது? அப்ப பெண்ணாக இருக்கப்பட்டதுன்னு உனக்கு ஒரு ஃபீல் ஆனிச்சுன்னா உன் கணவரையும் தோளிலே தூக்கிக்கிட்டே போ, இல்லைன்னா ஒரு 2-3 பாடி கார்டை வச்சுட்டே போ. அப்ப பெண் தியானத்துக்கு ஏதோ பயப்படுறாங்களா? அப்ப பெண் தியானத்தை எதிர்கொள்றதுல ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னா, அப்ப எங்க ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, பெண் தன்னை நம்புறதுல ரொம்ப சரியா இல்ல. பெண் வேகமாக ஒரு குருவை நம்புவா. அதே மாதிரி ஒரு பெண் வேகமாக ஒரு குருவையும் தூக்கி போட்டுருவான். அப்ப வேகமா ஒரு பெண் ஒரு குருவை நம்புவா, வேகமா ஒரு குருவையும் விட்டு வந்துருவா. அப்ப வேகமாக ஒரு பெண் முடிவெடுத்துருவா. அதனாலதான் நிறைய பெண்ணோட வாழ்க்கை கொஞ்சம் காய்கறி கொஞ்சம் வேகாத மாதிரியே தெரியும். அப்ப ரொம்ப அந்த எமோஷன், அந்த மாதிரி ஃபீல ஒரு ஆண் அவ்வளவு சீக்கிரம் வெளிப்படுத்த மாட்டான். ஆனா ஒரு பெண் டப்புன்னு வெளிப்படுத்திடுவா. புரியுதுங்களா? அதுதான் பெண்ணுகிட்ட இருக்கிற பெரிய மைனஸ். பெண்ணாக இருக்கப்பட்டவ தியாகி. பெண்ணுதான் இந்த உலகத்தோட படைப்புக்கே குரு. ஆனா மனித வடிவத்துல பெண் அதை உணராம பலவீனமா மாறிடுறா. இதுதான் பிரச்சனை. அப்ப பெண்ணு எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு குருவா இருக்கிறாங்க. இப்ப இந்த உலகத்துல உயர்ந்த படைப்பு அப்படிங்கிறதுக்கு பெண் வடிவம் தான் சொல்லிட்டேன். அப்ப படைப்பே பெண் வடிவத்துல நடக்குது. அப்ப இங்க இருக்கிற பெண்களுக்குள்ள அந்த மாதிரி இருக்கா? நீங்க பாருங்க. அப்ப பெண் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க. அப்ப பெண்ணு தன்னை உறுதியாக நம்புறதில்ல, தன்னை மேம்படுத்திக்கிறது இல்ல. பெண் கொஞ்சம் கவனக்குறைவா இருக்கிறாங்க. பெண்கள்கிட்ட கொஞ்சம் கவனக்குறைவு இருக்கு. அப்ப பெண்ணாகப்பட்டவங்க ரொம்ப பொறுப்போட நடந்துக்கணும். என்ன பொறுப்பு இருக்குன்னா, ஒரு தாய்ங்கிற ரோல் இருக்கு, ஒரு மனைவிங்கிற ரோல் இருக்கு. இந்த பொது சமூகத்துல பெண்ணுன்னா நம்ம இரையாக வணங்குறோம். 3 ரோல் ஆச்சு, 4வது ஒரு ரோல் இருக்கு. இவ்வளவு தியாகத்தையும் பண்ணிட்டு நீ உன்னை உணராம போக கூடாது. அப்ப நீ உணரணும்னா நீ எவ்வளவு பெரிய இதா இருக்கணும், ஒரு பொறுப்போட இருக்கணும். அதான் நீங்க பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்ப வாழ்க்கையில நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எத்தனையோ சகோதரிகளை நான் சந்திச்சிருக்கிறேன். அந்த சகோதரிகள்கிட்ட
என்னை சந்திக்க வரும்போது ஏகப்பட்ட பேர் தங்கம் கழுத்துல வெவ்வேறு மாதிரி எல்லாம் வந்திருக்கிறாங்க. அப்புறம் அடுத்தடுத்து டிராவல் பார்த்தீங்கன்னா தங்கம் எல்லாம் குறைஞ்சு அந்த காஸ்டியூம்ல ஒரு சிம்பிள் சிட்டி வந்துடும். அப்புறம் அவங்களுடைய அந்த பிஹேவியர், அந்த நடை, அந்த பேச்சு இதெல்லாம் மாறி வரும். அப்புறம் நான் ஒரு பெண்ணு, எனக்கு பாதுகாப்பு இருக்குமா, அதெல்லாம் என்னோட டிராவல்ல நிறைய பேருக்கு மாற்றத்தை பார்த்தேன். ஆனா நான் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டது என்ன, அவங்க எல்லாத்தையும் மாத்தினாங்க. அந்த உள்ள இருக்கிற சோகம் மூஞ்சி புல்லா நிக்குது. தங்கத்தை கழட்டி வச்ச சகோதரிக்கு தான் மூஞ்சில இருக்கிற சோகத்தை கழட்டி வைக்க தெரியல. புரியுதுங்களா? அப்ப அந்த சோக காட்சியோட நான் நிறைய நாள் நிறைய சகோதரிய பார்த்திருக்கிறேன். அப்ப நான் என்ன வருத்தப்பட்டிருக்கிறேன்னா, ஒரு சாதாரண விஷயத்த கூட தனக்குள்ள இறுக்கி வச்சு அதை வெளியில காட்டுறா ஒரு பெண்ணு. அப்ப அந்த வெளியில காட்டுற விதம் அது வேற மாதிரி இருக்கு. அது மாறப்படணும். அவளுடைய உடை மாறக்கூடாது, அவளுடைய தங்கம் மாறக்கூடாது, அவளுடைய சோகம் மாறப்படணும். அப்ப நிறைய வகுப்புல அந்த சோகத்தை எடுக்கிறதுக்கு நிறைய நான் போராடி இருக்கிறேன். அப்ப அந்த இயல்பு தன்மையில, கண்கள்ல, முகத்துல, இதயத்துல ஒரு ரிலாக்ஸேஷனை கொண்டு வர்றதுக்கு நிறைய போராடி இருக்கு. அப்புறம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அதுல கொஞ்சம் மாற்றம் தெரியுது. அப்ப நிறைய பெண்கள் அதுல இருந்து மாறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப தன்னை வருத்திக்கிறாங்க, தன்னை கஷ்டப்படுத்திக்கிறாங்க. அப்ப ஒரு பெண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அவ மட்டும் வருத்தினான்னா அந்த டோட்டல் குடும்பமே டேமேஜ் ஆயிடும். ஒரு பெண்ணு சிரிச்சா அந்த குடும்பமே சிரிக்குங்க. புரியுதுங்களா? அப்ப சோக கீதத்தோட நீங்க இங்க வந்து உட்காந்தீங்கன்னா குரு அழுவ மாட்டாரா? அப்ப அதெல்லாம் உணர மாட்டாங்க. அதான் வருத்தமா இருக்கு. அப்ப பெண்ணுக்குள்ள கொஞ்சம் ஒரு நல்ல டிஸ்கஷன் அவங்களுக்கு அவங்களே பண்ணிக்கணும்னு நான் பிரியப்படுறேன். இன்னும் பத்தாது, நீங்க இன்னும் நிறைய கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். இன்னும் நிறைய புரிதலை ஏற்படுத்திக்கணும். ஒரு பெண்ணாகப்பட்டவங்க, ஒரு பெண்ணுக்கு ரோல் அதிகம். அப்ப பெண்ணுக்கு ரெஸ்பான்ஸ் அதிகம். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியாது. எனக்கு பெண் சார்ந்தவங்க நிறைய மாணவர்கள் இருக்காங்க. நிறைய பேர் 90 விழுக்காடுல 60 விழுக்காடுக்கு மேல நிறைய பெண்கள், அது 50 வயதை கடந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அவங்களுக்குள்ள பயத்தினால என்கிட்ட வர்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த 7ஆம், அப்ப ஒரு பெண்ணு தான் ஒரு மகத்துவமான ஒரு செயலை உருவாக்க முடியும். அப்ப பெண்ணுகிட்ட ரொம்ப கவனமான ரோல் இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனமா ரோல் இருக்கு. அதனாலதான் என்னுடைய நிறைய பெண்களை ரொம்ப கவனமா தான் நான் கையாளுறேன். ரொம்ப கவனமா, ரொம்ப பொறுப்போட கையாளுறேன். அந்த பொறுப்பு உங்க அப்பா அம்மாவுக்கு, உங்க குடும்பத்தில் உள்ள சகோதரருக்கு, உங்க கணவருக்கு எவ்வளவு இருக்குமோ அதோட எனக்கு ஜாஸ்தியா இருக்கு. அதனாலதான் ரொம்ப பத்திரமா அவங்கள மிஸ்கைடு பண்ணிடாம என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த பயணத்தை நான் மேற்கொள்றேன். இதான் விஷயம். அந்த மிஸ்கைட வாழ்க்கையில ஒரு பெண்ணுக்கு கொடுத்துடவே கூடாது. அது ரொம்ப முக்கியம். பெண்ணாகப்பட்ட நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. வாழ்க்கையில உங்களுக்கு பின்னாடி ஒரு 5-6 பேர் உங்களை நம்பி நிக்கிறாங்க. நீங்க அதை மறந்துடாதீங்க. ஒரு பெண் என்பவள் ஒரு தனி ஆள் அல்ல. ஒரு பெண்ணுக்கு பின்னாடி ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அப்பா, அண்ணன், குழந்தை, கணவன், இவங்கெல்லாம் நீங்க ஏதாவது பண்ணுவீங்கன்னு நின்றுட்டு இருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். இதை பார்த்துக்கோங்க. அப்ப உங்களுடைய ரோல் தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய மாற்றமா இருக்க போகுது. அது ரொம்ப முக்கியம். இது
நீங்க எல்லாருமே உணரணும். என் வாழ்க்கையில நான் யாருக்குமே பயந்ததில்லை. ஒரே ஒருத்தருக்கு பயந்தேன். அது என் மனைவி தான். எதுக்கு பயந்தேன்னா, ஒரு பெண் என்னால தோத்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த கேர் எடுத்துக்கிறது அப்படிங்கிறதோட ஒரு கவனம் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். ஒரு பார்வை இருக்கும் அங்க. அப்ப என்னன்னா, ஒரு பெண்ணை பாதுகாக்க வேண்டிய முழு பொறுப்பும் ஒரு குரு கிட்ட இருக்கு. அதே நேரத்துல ஒரு பெண்ணு தன்னையே பாதுகாத்துக்கணும். நான் பெண்ணை எப்படி பார்க்கறேன்னா, நான் பெண்ணால வளர்க்கப்பட்டவன். என்கிட்ட இருக்கிற பெண்ணு தன்னை எரித்து கொண்ட கண்ணகி மாதிரி என்கிட்ட பெண் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். எப்படி? நான் உலகமே போற்றக்கூடிய வணங்கக்கூடிய சீதா மாதிரி ஒரு பெண்ணை எதிர்பார்க்கிறேன். அப்ப என்னன்னா, எல்லா வடிவத்திலையும் ஒரு பெண் என்பவள் அவளுடைய சூழல்ல கிருப்ல என்ன ஆனாலும் அவளுடைய தன்மானத்தையோ அவளுடைய கற்பையோ விடவே கூடாது. தலையிலேருந்து கழுத்திலேருந்து தலை போனாலும் ஒரு பெண்ணு கருப்பை கொடுக்கவே கூடாது. ரொம்ப முக்கியம். அப்ப வாழ்க்கையில கடவுளை தேடி வந்த இடத்துல, குருவை தேடி வந்த இடத்துல கூட ஒரு பெண்ணு தன்னையோ தன் உடலையோ கொடுத்துடக்கூடாது. அப்ப ஒரு பெண் எப்படி இருக்கணும்? ஒரு பெண்ணுடைய ரோல் என்னன்னா, நான் வாழை எடுக்கணும்னா அந்த பெண் நீங்க போங்க அப்படிங்கறது தான் இருக்கணும். அதான் விஷயம். அப்ப உலகத்திலே தலை சிறந்த வரலாறு மதுரையில எதுனா கண்ணகி. அவ பெண் குலத்துக்கே ஒரு வழிகாட்டி. ஒவ்வொரு பெண்ணும் தான் உடல் ஒரு பொக்கிஷங்கிறத நினைச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். இந்த உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அது பெண்ணோட கற்பு. அது யாருக்காகனும் எந்த இடத்திலையும் ஒரு பெண் கொடுத்துடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். அப்ப ஒரு பெண்ணாகப்பட்டவ தன்னுடைய அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன், நீ பெண்ணுன்னா நீ என்ன வேணாலும் பண்ணிருப்போ, ஆனா உன் கணவன் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது, உன் தந்தை உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது, நீ எப்பையும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அவன் உன்கிட்ட இருந்து எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்க மாட்டான். ஒரு கணவனும் ஒரு தகப்பனும் ஒரு பெண்ணுகிட்ட இருந்து என்ன எதிர்பார்ப்பான்? தந்தையாக இருக்கப்பட்ட நான் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் நீ கற்போடு இருக்க வேண்டும். கணவனாக இருக்க வேண்டிய நான் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் நீ கற்போடு இருக்கும். அதுக்கு களங்கம் வந்தால் நான் பிறந்ததுக்கே அர்த்தம் இல்லாம போயிருன்னு யாரு சொல்றா? ஒரு உன்னை பெற்ற தந்தையே சொல்ற. அப்ப பெண்ணுக்கு ரோல் எப்படி? ஆணுடைய ரோலை விட்டுருங்க, ஆணுடைய வடிவத்தையே விட்டுருங்க. ஆனா இந்த உலகத்துல பெரும் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்குன்னா பெண்ணுக்கு தான் இருக்கு. புரியுங்களா? அதான் விஷயம், அதான் வடிவம். அப்ப நீங்க பாத்துக்கங்க. நீங்க எல்லாம் ஒரு ஏதோ அப்படி இப்படிலாம் இல்ல. புரியுங்களா? அப்ப உங்க வீட்டுல எல்லாம் நீங்க தியானத்துக்கு வரும்போதோ பல குருவை தேடும் போதோ பல விதத்துல டிஸ்கஷன் நடக்கும். பல விதத்துல நடக்கும். ஒரு பெண்ணு நைட்ல டிராவல் பண்றா, ஒரு பெண்ணு இப்படி போறா, அப்படி வர்றா, இது என்னவா இருக்கும், இது எப்படி இருக்கும், இப்படிலாம் யோசிப்பாங்க. புரியுதுங்களா? இப்படிலாம் யோசிப்பாங்க. அப்ப ஒரு பெண் தன்னை நிரூபிக்க கூடாது. அந்த விஷயத்த அந்த எண்ணமே வராத அளவுக்கு அவ மேம்பட்டவர் என்று காட்டணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியம். அப்ப ஒரு பெண்ணு அந்த தியானம் மட்டும் கிடையாது, அவளை ரொம்ப பரிசுத்தமா பாதுகாத்து கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். அது நீங்க எல்லாரும் பார்த்துக்கங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான் நான் கருதுறேன். அப்ப எல்லா சூழல்லையும் நான் நிறைய இடத்துல, நீங்க நம்புவீங்களான்னு தெரியாது, ஆனா நான் சொல்றேன்,
நானே சில பெண்களிடம் பெண்ணாக இருந்திருக்கிறேன். அவங்க என்னை ஆண் மாதிரி அணுகும் போது கூட நான் பெண் தன்மையிலே இருந்து அவங்களை அணுகியிருக்கிறேன். இதான் எங்களுக்கு நாங்க தியானத்துல கத்துக்கிட்ட கலை, அந்த விஷயம். அப்ப எத்தனையோ வடிவத்துல, எத்தனையோ சூழல்கள்ல ஒரு பெண்ணை, நான் சொன்னதுதான், ஒரு கலை, ஒரு தியானம் எப்படி கலங்கப்படக்கூடாதோ அந்த மாதிரி பெண் கலங்கப்படக்கூடாது. அந்த ரெஸ்பான்ஸ் இந்த சமூகத்துக்குள்ள இருக்கணும். இந்த உலகம் முழுக்க பெண் என்னைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறாளோ அன்னைக்கு இந்த உலகம் தலை நிமிர்ந்து நிற்கும். அவ்வளவுதான் விஷயம். இது ரொம்ப முக்கியம். நம்ம கூட பயணிக்கிற அத்தனை பேத்துக்குள்ளேயும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். இந்த மனம் நான் அல்ல, இந்த மந்திரம் இருக்குல்ல, இத நீங்க லைஃப்ல விட்டுறாதீங்க. ஒண்ணு. அதே மாதிரி லைஃப்ல என்னை பிடிச்சுக்க, என்னை பார்த்துக்கன்னு நான் சொல்ல முடியாது. என்னுடைய உண்மை தன்மையை நான் ஒரு ஸ்டேஜுக்கு மேல நான் வெளிப்படுத்த அது பொது இடத்துல பெரிய டிஸ்கஷனை ஏற்படுத்தும். உனக்கு ஓகே, உனக்கு பின்னாடியும் முன்னாடியும் நிறைய பேர் இருக்காங்க, புரியுதுங்களா? அப்ப நான் ISI முத்திரை வாங்கி சர்டிபிகேட்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. இந்த பாருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப சில வடிவத்துல நான் என்னுடைய சூழலை கொஞ்சம் மறைத்து கொண்டு எது வரைக்கும் சொல்லணுமோ, எது வரைக்கும் விஷயமோ அது வரையும் சொல்லுவேன். ஆனால் உன்னுடைய லைஃப்ல இந்த மாதிரி விஷயத்த வாழ்க்கையில விட்டுறாம, திருப்பி பின்னோக்கி போயிடாம, வாழ்க்கையில வேற ஒரு வடிவத்துக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்கிக்கங்க. அதனால எந்த சூழல்லையும் மிஸ் பண்ணிடாம ஒரு கவனமாக ஒரு வேலை பண்ணுங்க. என்ன பின்தொடர்ந்து வாங்க, என்னுடைய வகுப்புக்கு வாங்கன்னு நான் உங்களை சொல்லல. டைம் கிடைச்சா வாங்க. ஆனா வீட்டுல இருந்து கூட இந்த வடிவத்தை விட்டுறாத, இதை விட்டுறாத. அதை மட்டும் பார்த்துக்க. என்னன்னா, நீ நேரடியாக என்னோட இன்ட்ராக்ஷன் தேவையில்லை. ஆனா நீ அங்க சொல்லும் போது கீதையிலேருந்து எப்படி ஒரு விஷயம் வருதோ அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அதனால அதை விட்டுறாத. அதே மாதிரி என்னோட பணியில நிறைய, இப்ப நம்ம யூடியூப் சேனல்ல மட்டும்தானே பேசணும், பொது செயல்கள்ல, நிறைய பத்திரிகைகள்ல, நிறைய ஊடகங்கள்ல நம்ம பேச போறோம். பொது விவாதத்துக்கு, பொது டிஸ்கஷனுக்கு தயாராக இருக்கிறோம். அப்ப பொது மேடைகளுக்கு, பொது விவாதங்களுக்கு, பெரிய நியூஸ் சேனலுக்கு நம்ம பேச போறோம். அப்ப ஏகப்பட்ட முரண்கள், கருத்துகள், சவால்கள், பல்வேறுபட்ட மெசேஜ்கள், பல்வேறுபட்ட செயல்கள் எல்லாம் வரும். அதையெல்லாம் தாண்டி நம்ம சில கருத்துக்களை, சில விஷயத்த சொல்ல வேண்டியது சொல்லிதான் ஆகணும். அப்ப எத்தனையோ ஞானிகளுக்கு தன்னுடைய சவால் இருந்துச்சு. இன்னொரு விஷயம், என்னை ஃபாலோ பண்ற சில 1000 பேருக்கு மட்டும் நான் சார்ந்தவனாக இருக்க முடியாது. அப்ப வெளியில பேசும்போது, அப்ப 1000 பேர் என்னை ஆதரித்தவர், 1000 பேர் என்னை எதிர்க்கலாம், 1000 பேர் என்னை விமர்சனம் செய்யலாம். ஆனால் அதையும் கடந்து நாம் பயணிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்திருக்கிறேன். அப்ப நீங்களும் அதுக்குள்ள என்ன சூழல் அப்படின்னா, உணர்ந்து பொறுப்போடு ஒரு பணி செய்யுங்க, ஒரு வேலை செய்யுங்க. அது ரொம்ப முக்கியமா இருக்கும். அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வடிவம் அப்படிங்கிறது தான். இப்ப என் கூட இருக்கிற அத்தனை பேர்த்துக்கிட்டையும் நான் அவங்க கிட்ட என்ன சொல்லியிருக்கிறேன்னா, கூட ஒரு 10 பேர் இருப்பாங்க, யாரும் தியானம் பண்ணாத. நான் ஒரு இடத்துக்கு போவேன், அந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நான் உட்கார்ந்து தியானம் பண்ணுவேன். அப்ப அங்க பொது இடத்துல இருந்து யாரும் என் தியானத்தை கலைச்சிடக்கூடாது. அப்ப விழிப்போட இருந்து என் தியானத்தை நீ பாதுகாக்கணும். அப்ப உன்னை சிப்பாய் மாதிரி நான் நிறுத்தி வச்சுட்டு போவேன். நீ என்ன பண்றன்னா, குருவோட உட்காந்து எதிரில் நானும் தியானம் பண்ணிட்டு இருக்கேன்னு பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அப்ப அவங்க கிட்ட சொல்லியிருக்கிறேன், லைஃப்ல நான் நிறைய பேருக்கு வேலை செய்யணும். அப்ப ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. நான் எதுக்காக கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்ப நான் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுல 1000 ரகசியம் இருக்கு. அதை நான் போர்டுல எழுதி போட்டுட்டு உட்கார முடியாது. இங்கு ஒரு மாற்றத்துக்காக நான் தியானம் பண்ணுகிறேன் அப்படின்னு எழுதி போட முடியாது. புரியுதுங்களா? இந்த ஊர்ல ஒரு நல்ல அலைவரிசையை கொடுக்கறதுக்காக தியானம் பண்றேன் அப்படின்னு எழுதி போட்டு கழுத்துல மாட்டிக்கிட்டு உட்கார முடியாது. அப்ப இந்த இடத்தோட தன்மையை நான் வெளிப்படுத்த போகிறேன், அதனால் இங்க தியானம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது.
புரியுங்களா? அப்ப இந்த வடிவத்தை நாம செய்யும் போது இடையூறு இல்லாம நீங்க பாத்துக்கணும்பான்னு நிறைய பேரை கூட இருக்கிறவங்கள சொல்லியிருக்கிறேன். அப்ப அவங்க அதை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த வாய்ப்பு எதுக்குன்னா, ஒருத்தர் வருவார், அவருக்குள்ள தியானம் இருக்கும், அவர் தியானத்தை வச்சு இந்த நகரம் முழுக்க பல்வேறுபட்ட பணிகளை செய்ய போவாரு. அப்ப செய்யும் போது அவருக்கு அவர் தியானத்திலிருந்து அந்த கலையை பயன்படுத்தும் போது அதுக்கு இடையூறு ஆயிராம அந்த கலையில தான் அந்த விஷயத்தையே பயன்படுத்த முடியும். இப்ப இந்த வகுப்பு எனக்குள்ளேருந்து ஒரு கலையாக தியானமாக மாறும்போது இது வகுப்பாக மாறுது. அப்ப இந்த வகுப்பாக மாறணும்னா அதிர்வலைகள் இருக்கக்கூடாது. அப்ப நல்ல சக்திகளை கொண்டு வரணும். அப்ப நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 2 பேர் கலைச்சிட்டாங்கன்னா அப்ப இந்த வகுப்பை யோசிக்கணும், நடத்தணுமா வேண்டாமா. அப்ப நான் பொது இடங்கள்ல தவம் பண்ணும்போது அதை கலைச்சிட்டாங்கன்னா நான் எந்த வடிவத்துக்காக போனனோ அது தடை பெறும், அது சவாலா மாறும். அப்ப நீங்க எல்லோரும் நீங்க என்ன பண்ணணும், நான் செய்ய போகும் நல்ல காரியத்துக்கு இடையூறு செய்யாமல் நீங்கள் பாதுகாக்கப்பட்டால் நான் உங்களை பாதுகாப்பேன். புரியுதுங்களா? இதுதான் அவங்க. அதே மாதிரி என்னுடைய பயணத்துல நான் போகும்போது எனக்கு இடையூறு வந்தால் ஏதோ ஒரு வழியில் நீங்கள் அதை பார்க்கணும். பார்க்கணும்னா வேடிக்கை பார்க்க கூடாது, அதுக்காக வாள் எடுத்துட்டு போய் சண்டை போட சொல்லல. அதை கவனிக்கணும். இது என்ன வடிவம், இது என்ன மாதிரி டிஸ்கஷன், இது என்ன மாதிரி நடக்குதுங்கிறத விழிப்போட கவனிக்கணும். இந்த வேலை எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம். என்னன்னா ஒருத்தருடைய பயணம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தியானம் பண்ணோம், கொஞ்சம் ஏதோ ஒண்ணு நடந்துச்சுங்களே, அதை வச்சுக்கிட்டு நாம சொந்த விஷயத்துக்காக எந்த பணியுமே செய்யறது. அப்ப உலகம் சார்ந்து, நகரம் சார்ந்து, பல்வேறுபட்ட மக்கள் சார்ந்து இங்க இருக்கிற நீங்க அவ்வளோ பேர்ல யாரு எந்த ஊர் இது பார்த்துருக்கணுமா, என்ன பேர் பார்க்கிறோமா, என்ன மதம் பார்க்கிறோமா, என்ன சமூகம் பார்க்கிறோமா, ஏதாவது என் கூட இருக்கிறவங்க யார்கிட்டயாவது தமிழ்நாட்டுல ஒரு பெரிய புரட்சி என்னன்னா ஜாதி சம்பந்தமா இந்த 2.5 வருஷ வகுப்புல ஒரு டிஸ்கஷன் கூட வந்ததே கிடையாது. யாருமே என் கூட இருக்கிறவங்கள்ட்ட நீங்க அப்படி இப்படிலாம் பேசிக்கவே மாட்டாங்க. அந்த வாய்ப்பே வராது. ஒருத்தருக்கு கூட அந்த வாய்ப்பு வராது. அந்த வாய்ப்பை வணங்குறதே கிடையாது. அப்ப நம்ம என்ன நோக்கத்தை நோக்கி போறோம், அப்ப நீங்க கவனமாக பார்த்துக்கங்க. அப்ப நான் போகும்போது 2 பேர் கல் எடுத்து கூட வீசலாம், புரியுங்களா? அந்த கல்லை பொறுக்கிறதையாச்சும் வாங்க, நீங்க கல்லை எடுத்து வீச வேண்டாம், புரியுங்களா? நம்ம குருவை கல்லால வீசியிருக்காங்கல்ல, அந்த கல்லை நினைவு சின்னமா நீங்க வீட்டுல போய் எடுத்து வச்சுக்கோங்க. கல்லையும் பொறுக்க நீங்க வந்துடாம இருக்காதீங்கிறதுக்காக சொல்றேன். அதை வேற யாராவது பொறுக்கிட்டு போயிட போறாங்க, புரியுதா? அப்ப ஒரு பயணத்துக்குள்ள, ஒரு வடிவத்துக்குள்ள ஒரு குரு ஒரு வேலை செய்யும் போது அப்ப அந்த குருவை, அந்த பணியை நம்ம கவனிக்கணும், புரியுங்களா? இது ரொம்ப முக்கியம். அப்ப அதுக்கான சூழல்களை நீங்க பின்னாட்கள்ல எங்கேயாவது ஒரு இடத்துல கவனிப்பீங்க, பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், பார்த்துக்க. ஆனா லைஃப்ல உங்ககிட்ட இருந்து எதுவும் வேண்டாம். வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணுதான். எத்தனை முறை உனக்குள்ள என்ன நடந்தாலும் நம்பிக்கையை விட்டுறாத, ஏமாந்துடாத. என்ன வேணாலும் நடக்கட்டும், நம்பி நின்னு நம்ம வேற மாதிரி பார்த்துக்கோ, புரியுதா? உன் கஷ்டத்தை நீ எல்லாம் சரி செய்ய முடியாது, அதை என்கிட்ட கொடுத்துரு. நான் சும்மா ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி ஹேண்டில் பண்றேன். நீ ரொம்ப எல்லாம் வெயிட்டை தூக்கிட்டு ஓடாத, புரியுதா? தள்ளி விடு, என்கிட்ட தள்ளி விடு. பாலை என்கிட்ட கொடு, நான் கோல் போடுறேன். நீ எல்லாம் உருட்டிக்கிட்டே போவாத, எப்ப போய் கோல் போடுவ, புரியுதா? அதுக்குள்ள நான் ஆகாயத்துக்கு போயிடுவேன். திருப்பி இன்னொருத்தன் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நீ ஆரம்பிக்காத, புரியுதா? வாழ்க்கையில எப்பயுமே உன்னுடைய துன்பத்தை, உன்னுடைய துயரத்தை, உன்னுடைய கோர்ட் கேஸ, உன்னுடைய போலீஸ் ஸ்டேஷன் கேஸ, உன்னுடைய வறுமைய, உன்னுடைய பெரிய துயரத்தை என்கிட்ட அனுப்பு, நான் பார்த்துக்கிறேன், புரியுதா? உன்னுடைய உண்மையான தியானத்துல நீங்க பார்த்துக்கங்க அப்படிங்கிறத அந்த ஸ்ட்ராங்கா நின்று நீ நிக்கிறத பொறுத்து நான் பார்ப்பேன், சரிதானே?
இங்க இருக்கிற அத்தனை பேரையும் சொல்றேன், நிறைய வடிவத்துல நம்ம மறைப்பொருளா செய்யறோம். இப்ப நான் பகிரங்கமா நீங்க நம்பி நின்னுருங்க. மீண்டும் சொன்னதான் ஒரு பெண்ணுக்கு சொன்னேன்ல, தலையே போனாலும் கற்ப விடாதுன்னு. தலையே போனாலும் என்ன மாதிரி ஆளை விட்டுறாத, அந்த தலையே நான் ஒட்ட வச்சிருவேன். புரியுதா? அதனால வாழ்க்கையில எல்லா சூழல்லையும் நம்ம வருவோம். புரியுதா? ஒரு கரெக்டான கூட நான் வந்து நிற்பேன் உன் வீட்டுல. அதனால நீ மிஸ் பண்ணிடாம அது ஸ்ட்ராங்கா நின்னுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னு. நான் சொல்றேன், திமிரா நின்னுங்கிறேன், வலிமையோட நின்னு நான் பாத்துக்கிறேன். என்னன்னா இதான் நமக்கு வேலை. உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க, உங்க வீட்டுல இருக்கிற பேக்ரவுண்ட்ல இருக்கிற வயசானவங்க எல்லாம் மரணத்துக்கு போராடுனா நீ கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன். அப்ப ரொம்ப நான் பிரபலமாகி இனி என்ன நம்பாத, நான் பிரபலம் ஆவறதுக்கு முன்னாடி என்ன நம்பு. புரியுதா? இன்னும் 10 நாள்ல நான் பிரபலம் ஆயிடுவேன், அப்ப என்ன நம்பாத, இப்பயே என்ன நம்பு. அது நம்புனா ஸ்ட்ராங்கா நின்னு. நான் ஆளு தேடல, அந்த துன்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு மருந்து போடணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஆள்லாம் வேண்டாம். புரியுதுங்களா? என்னுடைய நோக்கம் என்னன்னா, எனக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா, ரொம்ப நாள் போராடுறான்ல அவன் ஃபைல் தான் என்கிட்ட வரும். என்கிட்ட வர்ற ஃபைல் எப்படி வரும்? ரொம்ப ரொம்ப கடுமையான சவால்ல இருப்பான் ஒரு வாழ்க்கையில, அவன் தான் என்கிட்ட வருவான். புரியுதுங்களா? அப்ப என்கிட்ட வர்ற ஃபைல்லாம் 90 விழுக்காடு பெரிய வாழ்க்கையோட அடுத்த நாள் போராட்டத்துக்குரியவங்க தான் என்கிட்ட இருப்பாங்க. எதை எடுத்தாலும் சவால், பிள்ளையோட சவால், மனைவியோட சவால், கணவனோட சவால், தொழில சவால், உடம்புக்கு சவால். இந்த மாதிரி சவால் நிறைந்தவங்க தான் என்கிட்ட பயில் இருக்கும். ஆனா எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அந்த கவனம் வச்சுக்கிட்டே இருப்பேன். புரியுங்களா? இப்ப நீங்க போயிருவீங்க, உங்களை எல்லாத்தையும் நான் ரீசெட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உள்ளுக்குள்ள அது எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். நான் அப்படியே ஃபில்டர் பண்ணி அது ஏதோ ஒரு வடிவத்துல அது செய்யறதுக்கு முயற்சி நடந்துகிட்டே இருக்கும். அதனால நீங்க அதை பார்த்துக்கங்க. அதை நீங்க எந்த சூழல்லையும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னுங்க. என்ன மட்டும் சொல்லல, இந்த வாழ்க்கையில எந்த குரு கிட்ட போனாலும் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கணும். அந்த குருவை பத்தி கவலைப்படக்கூடாது, நீங்க எப்படி இருக்கீங்க அதான் முக்கியம். நீ உண்மையா இருக்கணும். குரு உண்மையா இருக்கலாம் தேவையில்ல, நீ உண்மையா இருக்கிறியா அவ்வளவுதான் வேணும். நீ உண்மையா இருந்தா வான்வெளியில இருந்து ஒரு நட்சத்திரம் வரும். புரியுதா? அவ்வளவுதான் விஷயம். அப்ப நீ உண்மையா இருந்தனா உன் குருநாதரை தூங்க வச்சுட்டு கூட ஒரு நட்சத்திரம் உனக்கு ஹெல்ப் பண்ணும். இவ்வளவுதான் வேணும். அப்ப வாழ்க்கையில என்ன வேணாலும் இரு, யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு, யார வேணாலும் ஏமாத்து, குருவை மட்டும் ஏமாத்தாத. ஏன்னா அவனுக்கு எல்லாமே தெரியும். அவனுக்கு ஏதாவது உங்க வீட்டுல சொல்ற மாதிரி ஆப்பிள் கதையெல்லாம் சொல்லிடாத. புரியுதா? அதெல்லாம் சொல்லாத, அவனுக்கு தெரியும். அதனால வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணுதான், குரு கிட்ட நேரடி டிஸ்கஷன் வேண்டாம், ஆனா உண்மையா நிக்கணும். அவ்வளவுதான். வாழ்வோ சாவோ நான் நிக்கிறப்பா அப்படின்னு நிக்கணும். ராகவேந்தர் வாழ்வோ சாவோ ஆஞ்சநேயன் தான் நின்னாப்ல. அருணகிரிநாதர் வாழ்வோ சாவோ முருகன் தான் நின்னாரு. மாணிக்க வாசகர் வாழ்வோ சாவோ சிவன் தான் நின்னார். வரலாறுல பாண்டிய மன்னன் சுடு மண்ணுல நிறுத்திய போது கூட ஒருத்தன் நின்னான்னு வரலாறு இருக்கு. அடுத்தது மாணிக்க வாசகர் பிறந்தாரா வாழ்ந்தாரா அப்படிங்கறதெல்லாம் விட்டுருங்க, எழுதப்பட்டிருக்க வரலாறுல ஒருத்தன் சுடு மண்ணுல நிக்கிறான், ஆனா நிக்கும் போதும் சிவனை நம்பி நின்னான். நாளைக்கு உன்னை சுடு மண்ணுல நிறுத்துவாங்க இந்த சமூகம், ஆனா உன் குருவை நம்பு. அந்த சுடு மண்ணு காஷ்மீரா மாறுதா இல்லையான்னு பார்க்கலாம். அவ்வளவுதான். அப்ப லைஃப்ல அந்த அந்த ஒரிஜினாலிட்டி இருக்குல்ல, ஒரு குரு பயப்படணும். நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை தான்,
உன்னுடைய நம்பிக்கை இருக்குல்ல, அதுக்கு ஒரு குருவே பயப்படணும். எப்பா இவ்வளவு உண்மையா ஒருத்தர் இருக்க முடியுமான்னு. அப்படி பயந்தவர் தான் நம்ம ராமானுஜம். ராமானுஜம் செய்யறத கண்டு ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அரங்கனே பயந்துட்டான். இப்படி ஒரு ஆளா அப்படின்னு. இதான் வரலாறு. இப்படி எல்லாம் இருக்க முடியுமா, இப்படி எல்லாம் செயல் முடியுமான்னு. அதே மாதிரிதான் ராமன் பயந்து போனான். யாரை கண்டு? ஆஞ்சநேயனை கண்டு. ஒருத்தன் இருக்கலாம், காலடியிலேவா உட்கார்ந்துருப்பான். அவனை என்றும் சிரஞ்சீவிங்கிறாங்க வரலாறுல. ஆஞ்சநேயனை பயங்கரமான வீரன்கிறாங்க. ஆனா தன்னுடைய குரு காலடியிலே நிக்கிறான். அதை பார்த்துட்டு குரு பயப்படுறாரு. குரு மரியாதைலாம் கொடுக்கலங்க, பயப்படுறாரு. இப்படி எல்லாம் அப்படிங்கறதுதான். அத வாழ்நாள்ல நீங்க வந்து பார்த்துக்கணும். அப்ப நீங்க பண்ற வேலையில நிஜம் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நிஜம் இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். இந்த பிரபஞ்சத்தை போகணும்னா, நீங்க முக்தி அடையணும்னா நிஜம் இருக்கணும். நிஜம் இல்லைன்னா உங்க குருவே என்ன பண்ணுவாருன்னா, உனக்கு நிஜம் வர்ற வரைக்கும் உனக்கு குடும்ப ரீதியாக பொன் பொருள்லாம் கொடுப்பாரு, ஆனா முக்தி கொடுக்க மாட்டார். இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு நீங்க சொல்லிடுறேன், உன்னை வாழ வைப்பேன், உனக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுப்பேன், நீ நிஜமா இருந்தனா முக்தி உண்டு. இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எந்த சூழல்லையும் நம்ம வேற மாதிரி மாறிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில எங்க வேணாலும் பொய் சொல்லலாம், எங்க வேணாலும் தப்பு செய்யலாம். ஆனா ஒரு குரு கிட்ட உண்மையா இருக்கும்போது குரு என்ன பண்ணுவாருன்னா, எங்கெங்கெல்லாம் தப்பு செய்யறியோ, எங்கெங்கெல்லாம் பொய் சொல்றியோ, அது எல்லாத்தையுமே சரி செஞ்சிருவார். புரியுதுங்களா? அதான் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால தயவு செய்து ஒரு விஷயத்த நல்லா பார்த்துக்கங்க. உண்மையா இருங்க, நிஜமா இருங்க. எந்த சூழல்லையும் பயப்படாதீங்க. நிஜம் தோக்குற மாதிரி இருக்கும், தோக்காது. நிஜம் அழியிற மாதிரி இருக்கும், அழியாது. நிஜம் சாகிற மாதிரி இருக்கும், சாகாது. ஆனா நிஜமா இருந்தா இங்க வாழ முடியாது. ஆனா அதுதான் வாழ்க்கை. நிஜமா இருந்தா மனிதர்கள் வாழ விட மாட்டாங்க. ஆனா நிஜமா இருந்தா இறை சக்தி உன்னை தேடி வரும். நீ பார்க்காத சில அமானுஷ்யங்கள் உன்னை தேடி வரும். நிஜத்துக்கு அவ்வளவு பெரிய வேல்யூ உண்டு. என்னுடைய வாழ்க்கையில இந்த வாழ்நாள் முழுக்க, என்னுடைய பயணம் முழுக்க முடிஞ்ச அளவுக்கு போராடுறேன். நிஜமா இருக்க ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் என்னுடைய போராட்டமே நிஜமா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் கடைசி நிமிஷம் வரைக்கும். அதான் விஷயம். புரியுதுங்களா? அப்ப தொண்டையை தாண்டி நான் பேசுறதுக்கு காரணம், இங்க இருக்கிறவங்கள்ட்ட நான் நிஜமா இருக்கணும். இதான் எனக்கு. அப்ப நான் என்ன கூட என் நிஜத்துக்காக இழக்க தயாரா இருப்பேன். ஏன்னா என் வாழ்நாள்ல பிடிச்சது அந்த நிஜம்தான். அதனால அது விட்டுறாது. கற்பனையோ, ஒரு போலியையோ, ஒரு மாயையோ, ஒரு ஆசையோ கலந்தா என்ன மாதிரி ஆளை நிழல கூட பார்க்க முடியாது. என்னை நம்பி பயணிச்சதுனால உனக்கு தங்கமோ புகழோ செல்வாக்கோ கொடுப்பது பெரிய விஷயம் இல்லை. அது நீ எவ்வளவு வேணாலும் வாங்கிட்டு போ. புரியுதா? நான் அசாத்தியமான சில பேரை கோடீஸ்வரனா கூட ஆக்கி விட்டு போயிடுவேன். ஆனா முத்திங்கிறத உண்மையா இல்லைன்னா என் தலையே போனாலும் தரமாட்டேன். அவ்வளவுதான். புரியுதுங்களா? நான் இடையில சொல்லியிருக்கேன்ல, முக்தி என்பது கோயில்ல உள்ள சுண்டல் கிடையாதுன்னு. அதுக்கு ஒரே தகுதி நீ நிஜமா இருக்கும். நீ யாரா இருக்கணும்லாம் எனக்கு முக்கியம் அல்ல, நீ நிஜமா இருக்கணும். அவ்வளவுதான். அப்ப பிரபஞ்சம் நீ யாருக்கு கொடுத்திருக்கிறாய், அவர்கள் என்ன என்று என்ன கேள்வி கேட்க கூடாது. நான் ஒரு சுதந்திரமாக செயல்படணும்னா நீ நிஜமா இருக்கணும். அவ்வளவுதான். நீ எவ்வளவு நிஜமா இருக்கியோ அவ்வளவு வேகமாக உன்னை நோக்கி வருவேன். அவ்வளவுதான். நீ நிஜத்தை நீ செய்யறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இதான் நிஜம்னு சொன்னேன்னு உன்னை நோக்கி பின்னாடியே போயிட்டே இருப்பேன். ஆனா நான் தெரிவேன், முன்னாடி வர மாட்டேன், பின்னாடியே போயிட்டு இருப்பேன். புரியுதா? அவ்வளவுதான் விஷயம். ஆனா நான் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பேன். வாழ்க்கையில
என்னை இழந்தவனும் என்னை பார்த்துக்கிட்டே இருப்பான், பின்னாடியே போவேன். என்ன அனுபவிக்க போறவனும் முன்னாடி என்னை பார்த்துக்கிட்டே இருப்பான், ஆனா என்னை பார்ப்பான். அவ்வளவுதான் விஷயம். அப்ப இந்த வாழ்க்கையில எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நிஜமான பொருளை நிறைய பேர் பார்த்துட்டு தோத்துட்டாங்க. நிஜமான பொருளை கண்டே பிடிக்க முடியாது, கண்டுபிடிச்சிட்டு நிறைய பேர் தோத்துருக்குறாங்க. புரியுதுங்களா? அப்ப அந்த வரிசையில நீங்க யாரும் போயிடாதீங்க, அதான் ரொம்ப முக்கியம். அப்ப எந்த கற்பனையாவது எடுத்துட்டு வந்துடாதீங்க. கற்பனைக்கு வடிவத்துக்குரியவன் நான் இல்லை. அப்ப என்ன, இவ்வளவு நாளா டிராவல் பண்ணிருக்கீங்க, என் கதாபாத்திரத்தை புரிஞ்சுக்கங்க. நான் ரொம்ப சென்சிவா அந்த உண்மை தன்மையோட இருக்கிறவங்களோட எப்பொழுதும் இருப்பேன், எப்பொழுதும் இருப்பேன், எனி டைமும் இருப்பேன். அவ்வளவுதான். நீ உண்மையா இரு, உன் வீட்டு வாசல்ல நான் நிற்பேன். நீயும் உன் வீடு சுத்தமா இருந்துச்சுன்னா உன் வீட்டுக்குள்ள வருவேன். அவ்வளவுதான். நீ பாத்துக்க. என்னப்பா சரிதானே? ஏன் உண்மை என்னன்னா, உங்களை அறியாமல சில கற்பனைகள் வருகிறது, அதை வர விடாதீங்க, அதை பாத்துக்க.